ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8/4/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு 637 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 778 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 637 அப்படிங்கிறது பாருங்கள் 6337 சரிங்களா. இந்த 6337ங்கிறது நமக்கு ஏபியில் 63 வச்சு 37ங்கிறது டேரெக்டாக அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா 637 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77ங்கிறது ஏபி அப்படியே வச்சுட்டு 78 778ங்கிறது நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க. 3 நாள் கேப் போட்டிருக்காங்க சரிங்களா. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த இடத்துல 3 நாள் கேப் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 76 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஏபி 76 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 767 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 767 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 767 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 57 67 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு சரிங்களா. ஒரே சிங்கிள் ஷாட் நம்பரில் 57 67 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேட்டுக்கு நேராக 439 சரிங்களா. 439 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 063 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 184 நெக்ஸ்ட் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் பார்ப்போம். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 439க்கு இந்த இடத்துல 8 4 இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த 2 நம்பரோட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 9 39 சரிங்களா. 39 அப்படி நம்பர் நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராசிங் சரிங்களா. 1 8 1 8ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 63 63ங்கிறது நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 184 184க்கு டேரெக்டாகவே 1 4 அப்படி நம்பரு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. 1 4ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏசி 1 4 அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கிராசிங் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம எப்படி இந்த கிராஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கிராசிங்க்கு இப்போ இந்த கிராசிங் சரிங்களா. 7 7 இந்த நம்பர் எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. இங்கே ரெண்டுமே பிசி, இங்கே ரெண்டுமே ஏசி. அப்போ ஏசி எடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்த்தா கரெக்டாக தான் மேட்சிங் ஆகிருக்கு. 77 ஏசி 77 அப்படி நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ 57 67 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி 99 அடிக்கும்போது சரிங்களா. பிசி 99 நம்பர் அடிக்கும்போது நமக்கு இந்த இடத்துல 001 ஸோ இந்த 12 10லேருந்து தான் நமக்கு 2 நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. 01ங்கிற நம்பரு வந்திருக்கு சரிங்களா. 12 10லேருந்து தான் நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பிசி 99 இங்கே நமக்கு 37 78லேருந்து தான் 2 நம்பர் வரணும் சரிங்களா. அப்போ இந்த 77க்கு நம்ம நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மீதி உள்ள நம்பர் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கெஸ்ஸிங்கில் 77 இருக்கிறதுனால இந்த நம்பரை எடுத்துக்கிறேன் சரிங்களா. 10க்கு 10 நமக்கு 77க்கு 77 அப்படி நம்பர் வரும் சரிங்களா. 57 67 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் சிங்கிள் ஷாட்டில் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 40 வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து நமக்கு 2 மாதம் கேப் விட்டுங்க. 2 மாதம் கேப் விட்டு 2 4 6 7வது நாள் 910. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 மாதம் கேப் விட்டு 2 4 6 7வது நாள் 282. ஸோ இங்கே 2 மாதம் கேப் விட்டு 2 4 6 7வது நாள் 960 சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கேப் விட்ருக்கேன். ஸோ இங்கேயும் 2 மாதம் கேப் விட்ருக்கேன். கேப் விட்டதை நம்ம கேப் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் நம்ம கேப் எடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த 960க்கு ஏசி மட்டும் பாருங்கள். 960க்கு 960 சரிங்களா. 960க்கு பி போர்டு 1 மட்டும் அந்த 6க்கு பவர் மட்டும் இந்த இடத்துல 1 சரிங்களா. இங்கே 282 அப்போ ஏசி 22ங்கிற நம்பர் அப்படியே வச்சுட்டு இந்த 8க்கு மட்டும்தான் பவர் பண்ணி 3ஆம் நம்பர் சேர்க்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கும் நமக்கு 3D வர்றதுக்கான வாய்ப்பும் இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 73 சரிங்களா. இந்த இடத்துல 73ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல பிசி 37 அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் இருக்குது 637. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 78ன்னு இருக்குது. 78க்கு பிசி 78 இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு 7ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கிராசிங் எடுத்திருக்காங்க நமக்கு. இங்கே மேலே உள்ள நம்பர் இங்கே கீழே உள்ள நம்பர் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு 22 அப்படி நம்பர் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. ஆனால் இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 72ங்கிறது பிசி தான் அடிச்சிருக்காங்க. இங்கேயும் பிசி தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 232 1 அதே மாதிரி 322 1 இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ நமக்கு ஏற்கனவே 22 அப்படி நம்பரு டபுள்ஸ் அடித்தப்ப, அதாவது 3 வச்சு அடித்தப்ப என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பரை 4 டிஜிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 322 232 322 232 சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே 4D நம்பரில் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பர் 4D நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? 22ங்கிற நம்பரை வச்சு நமக்கு 4D நம்பர் எந்த நம்பர் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலயே நமக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க. 28 32 சரிங்களா? 28 32 இருக்குது. அப்போ 322 ஒன்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 232 சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே அடித்த 4D நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 83 22 82 32 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ மறுபடியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் நம்பர்ஸில் இந்த மாதம் நம்ம கொடுத்தது எல்லாமே சீக்கிரமே வந்துச்சு. இந்த 29 சொல்லியிருந்தப்போ நம்ம 20 சொன்னோம், டபுள் பாஸாக ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ரெகுலர் ஃபாலோயிங் நம்பரில் 50 80 68 இருக்குது பார்த்தீங்களா? அதில் 80ங்கிற நம்ம 2 டைம் வந்து பாஸ் ஆகிடுச்சு. 73 37க்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ மறுபடியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் 40 45 90 இந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்னும் நம்ம சொன்னதில் இந்த மாதத்துக்கான ஃபாலோயிங் நம்பர் கொடுத்ததில் 38 83 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மட்டும் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். சரிங்களா? 38 83 நம்பர் வரணும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இது ரெகுலர் ஃபாலோயிங் நம்பரில் உங்களுக்கே சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாலோ சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். 40 45 90 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிஸில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.